சிம்பிள்ஸ்லாம் வருது இல்லைங்களா, இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள்ஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய இப்போ வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்களே எல்லாரும் சிம்பிள்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம். நம்ம வந்து ரொம்ப காலங்களுக்கு ஒரு 10-15 வருஷம் முன்னாலே நம்ம சிம்பிள் தெராப்பினே ஒன்று எடுத்தேன். சிம்பிள்ஸ் அப்படின்ற ஒவ்வொரு சிம்பிள்ஸுமே நம்ம பார்க்குறது ஒன்றுமே சிம்பிள்ஸ் தான். ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தரை அடையாளப்படுத்தி கொள்வதே சிம்பிள்ஸ் மூலமாக தான் வச்சுக்கோங்க. நமக்கு இறைவனுமே நமக்கு சிம்பிள் தான். இப்போ இறைவனை வந்து நம்ம வந்து விநாயகருக்கு அந்த யானை முகம் இல்லைன்னா நம்மளுக்கு யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு போலீஸ்காரர் வந்தாருன்னா அவருக்கு அந்த யூனிஃபார்ம் அப்படின்ற மாதிரியான ஒரு வர்ணம் அப்படின்றதுக்கு அதுக்கு வர்ணம்னு சொல்லுவோம். அப்போ அது மாதிரி வந்து பார்த்தோம்னா இது வந்து இந்த சிம்பிள் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த சிம்பாலிசம் அப்படின்றது இன்னொன்று வந்து அது ஒரு இப்போ நம்ம விநாயகர் அப்படின்னு அவருக்கு யானை முகத்தோணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது அந்த யானை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அந்த தலைபாகம் அந்த பிரெயின் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் பிரெயினோட இந்த டாப் சஹஸ்ராரம் அப்படின்ற மாதிரியாகவும் நம்ம வந்து கணபதியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயர்னு எடுத்தோம்னா அந்த குரங்கு வானரத்துடைய ஒரு இது அப்படின்ற மாதிரி. ஸோ வானரத்துடைய ஒரு வேகம், அதோடைய ஒரு மோட்டிவேஷன், அது வந்து அது பண்ணுற ஒரு அதுக்கிட்ட இருக்கிற கரேஜ், இதெல்லாம் அது மாதிரியான விஷயமா நம்ம சொல்லலாம். ஒவ்வொன்றுமே சிம்பிள்ஸ் தான். அப்போ சிம்பிள்ஸ் இப்போ நம்ம போடக்கூடிய யந்திரங்கள் எல்லாமே சிம்பிள்ஸ் தான். இப்போ எப்படி நம்ம வந்து எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி, நம்ம எல்லா விஷயத்துலையுமே அது ஒரு எனர்ஜி இருக்கக்கூடியது தான். அந்த ஒரு ஆற்றல் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்பொழுது இந்த சர்க்கிள்ஸ்லையும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலையுமே வந்து பார்த்தோம்னா அந்த ஆற்றல்கள் அதிகமாக சுழன்று கொண்டே இருக்கும் ஸ்கொயரை விட. அதனால நம்மளுடைய நிறைய யந்திரங்கள்லாம் பாருங்க வந்து சர்க்கிளாக இருக்கும். அதை சுற்றி வந்து அது நம்மக்கிட்ட இருக்கிறதுக்காக ஒரு அடைப்பு போட்டிருப்போம். அதுதான் பண்ணியிருப்போமே தவிர அந்த இதை வந்து நம்ம ஒரு அதில் யந்திரத்தில் நம்ம எழுதக்கூடிய விஷயத்தில் எதுவும் நம்ம வந்து சர்க்கிள் மட்டும் தான் போட்டிருப்போம், வேறு எதுவும் இருக்காது. மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும், வேறு எதுவும் போட மாட்டோம். ஸோ அது மாதிரி அந்த இன்ஃபினிட்டி அப்படின்றது வந்து அளவே இல்லை. ஏன்னா இது அதோடைய அமைப்பு அந்த மாதிரி அமைப்பு அது எல்லா இடத்துலையும் அது வந்து சொத்தி கொண்டே இருக்கும்னு. அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள்ஸ் மூலமாக நாம் யாரையாவது இப்போ நம்ம அந்த டெலிபதிக் கம்யூனிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டெலிபதிக் கம்யூனிகேஷன் வித் இன்ஃபினிட்டி சிம்பிள்ஸ் பண்ண முடியும். ஈவன் வந்து நாட் ஓன்லி டெலிபதிக் கம்யூனிகேஷன்ஸ் நார்மல் ஆளுங்க கிட்ட அப்படின்றது மட்டும் அல்லாமல் ஒரு சித்தர்களோட இருக்கக்கூடிய ஆகாஷிக் கனெக்ஷன்ஸ் நம்ம சொல்கிறோம். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பரவலாக எல்லாரும் சொல்கிறாங்க. ஈஸியாகவே நம்ம சித்தர்களோட இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் நம்ம பண்ண முடியும். அது மாதிரி அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் மூலமாக பண்ண முடியும். நிறைய சிம்பிள்ஸுமே இருக்குது, இன்ஃபினிட்டி சிம்பிள் மட்டும்தான் இல்லை. இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கு ஒரு அளவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். அளவே இல்லைங்கிறதுனால நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும் பல்வேறு விதமாக. அகைன் வந்து அந்த இது மாதிரியான சிம்பிள்ஸில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம சேர்த்துக்கணும். இந்த எலிமெண்டல் ரிலேட்டடாக சேர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த பஞ்சபூத சக்தியையும் இந்த சிம்பிள்ஸையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு அக்னி தத்துவத்துக்கு ஒரு விஷயம், நீர் தத்துவத்துக்கு ஒன்று, ஆகாய தத்துவத்துக்கு ஒன்று, நில தத்துவத்துக்கு ஒன்று, ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு விஷயமாக நம்ம வந்து சேர்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரியான முறையில் பண்ணோம்னா அது ரொம்ப ஈஸியாக போய் சேரும் அப்படின்ற